எல்லாத்தாலையும் நிஜமாலே டைம் டிராவல் பண்ண முடியுமா? படத்துல வர மாதிரி நம்ம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் டைம் டிராவல்னா ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ நிஜமாவே நம்மளால டைம் டிராவல் பண்ண முடிஞ்சா என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இதுக்கு சயின்டிஸ்டா என்னென்ன தியரி சொல்றாங்க, நிஜமாலே பாசிபிளா இல்லையா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம். இன்னும் சொல்ல போனா டைம் டிராவல் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போய் இந்த வீடியோ முடியிருப்ப. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக டைம் டிராவல் சொன்னாலே ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் போயிட்டு வந்து நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக டைம் டிராவல்னால் அந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வர முடியவே முடியாது, ஈஸியே கிடையாது. ஆனால் எப்படி நான் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு சயின்டிஸ்டுமே டைம் டிராவல் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்படி பார்த்தா டைம் டிராவல் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவில் ஒரு தியரி சொல்கிறாங்க. டைம் டிராவல் பற்றி பேசுகிறப்ப ஐன்ஸ்டைன் தியரி தான் நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் வந்து ஒரு தியரி சொல்கிறாரு டைம் பற்றி. டைம் வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அவர் தியரி படி பார்க்குறப்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் டைம் வந்து ஸ்லோவாகும் அப்படிங்கிற ஒரு தியரி சொன்னார். அதாவது எல்லாரும் இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருக்கீங்க. இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வந்து ஒரு பொண்ணோட அப்பா வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வருவார். வந்து பார்க்குறப்ப பொண்ணுக்கு வயசாகி அவங்களுக்கு பேத்திகள் இருக்கும், அவங்களோட பேத்திகளோட. ஸோ புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு தேரி தான் இந்த ஐன்ஸ்டைன் தேரியை சொல்ல வராங்க. ஸோ ஐன்ஸ்டைன் தேரியை வச்சு நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு 3 பேர் போகிறாங்க. ஒருத்தர் வந்து ட்ரெயினில் போகிறாரு, ஒருத்தர் வந்து வண்டியில் போகிறாரு, ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு. ட்ரெயினில் போகிறவர் வந்து 5 நிமிஷத்தில் போயிடுறாரு. அண்ட் பஸ்ஸில் வண்டியில் போகிறவர் வந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கிறாரு. நடந்து போகிறவர் வந்து 3 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 நாள் கழித்து வரவருக்கு வந்து ஃபஸ்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷம் போகிறவங்களுக்கு வந்து டைம் டிராவல் முன்னாடியே போயிடாரு. ஸோ 5 நிமிஷம் நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா டைம் சேவ் பண்ணிட்டீங்க. இந்த 3 நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வர இடத்துக்கு நீங்கள் 5 நிமிஷம் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து 3 நாள் சேவ் பண்ணிக்கிங்க, 3 நாள் முன்னாடி போயிட்டீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு போயிட்டீங்க சீக்கிரமாக. இந்த ஒரு தியரி தான் வந்து ஐன்ஸ்டைன் தியரியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஸ்பேஸுக்கு போகலான்ற பட்சத்தில் அவர் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடிஞ்சா அவங்களால டைம் ட்ராவல் பண்ண முடியும், அதாவது ஃபியூச்சருக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்லி ரியலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ தியரி ஓகே, பட் ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் அது பாசிபிளாக இல்லையா அப்படின்னு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற ஏரோப்ளைனில் அட்டாமிக் கிளாக்ஸ், சாதாரண கிளாக்ஸில் அட்டாமிக் கிளாக்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவ் பண்ண வச்சுருக்காங்க. பட் அந்த டைம் வந்து வேரி ஆகிருக்கு. ஸோ நிஜமாலே அந்த டைம் வந்து வேரி ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளால் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஓகே, அப்போ டைம் ட்ராவல் நம்ம ஃப்யூச்சருக்கு பண்ண முடியும், ஒத்துக்கிறோம். அதாவது இந்த தியரி படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடிஞ்சால் அவரால் டைம் ஸ்லோவாக்க முடியும். ஸோ அப்படி டைம் நீங்கள் ஸ்லோவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மற்றவங்களோட உங்களால் டைம் முன்னாடி போக முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்யூச்சருக்கு போக முடியும். தட்ஸ் இந்த தியரி வந்து சொல்லுது. சரி, அப்படி பார்த்தா நம்மளால் பாஸ்ட்டுக்கு போக முடியுமா? பாஸ்ட்டுக்கு போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை. ஸோ பாஸ்ட்டுக்கு போக முடியுமா? அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்ட்டுக்கு போகணும்னு எடுத்தாலே ஒரு சூப்பர் தியரி வந்து முடிச்சுக்கிட்டே, அதாவது கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு தியரி. அதாவது பாஸ்ட்டுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ பாஸ்ட்டுக்கு போய் என் கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணுறேன். என் கிராண்ட் ஃபாதரை மீட் பண்ணி அந்த அவரை வந்து தடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ கல்யாணம் ஆகாமல் தடுத்துட்டேன், சம்திங் ஏதோ பண்ணிவிட்டு அவர் என் கிராண்ட் ஃபாதரை கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நான் இங்கே இப்போ இருக்க மாட்டேன், கரெக்டாக? ஸோ கிராண்ட் ஃபாதர் அங்கே இல்லை, நான் இங்கே இருக்க மாட்டேன். அப்படி பார்த்தா நான் எப்படி இங்கேருந்து அங்கே போயிருப்பேன், மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போயிருப்பேன். ஸோ அப்படி ஒரு ரூட் கொஸ்டின் வந்து பாஸ்ட்டுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஆனால் அந்த தியரினால தான் நிறைய பேர் பாஸ்ட்டுக்கு போகிற இம்பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ டைம் ட்ராவல்ன்றது பாசிபிள். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களால் ஃபியூச்சருக்கு போக முடியும், ஆனால் பாஸ்ட்டுக்கு போக முடியாது. இப்போ உங்களால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடிஞ்சுன்னா டைம் ஸ்லோவாகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஈஸியாக வந்து போக முடியும், ஓகேவா? ஸோ பட் அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு தியரியும் இல்லை, எந்த ஒரு தியரியும் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக போகவே முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ வந்து உங்களுக்கு டைம் ட்ராவல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் படத்தில் வர மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன விஷயங்கள் மாற்றுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய மிஸ்டீரியஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஒரு தம்ப்நெயில் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் சத்யகாந்த்.